படிப்பில் வந்து இன்னைக்கு எத்தனையோ விதமான படிப்புகள் இருக்குது. இப்போ மருத்துவத்துறைக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு புலிப்பாணி மகான். சூடப்பா சந்திரனார் 3-5 சுத்தமுள்ள இந்து பன்னொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமுடு வைத்தியன் கூரப்பா குவளையத்தில் எதிரிக்கு மார்பிள் ஆணி. அதாவது ஒரு சந்திரன் 3, 5, 7, 9, 11 இடங்களில் வருகின்ற பொழுது அவங்களுக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ல் சனி சூரியன், இந்த 10ல் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் மருத்துவத்துறைக்கு வாய்ப்பு. கேதுங்கிற கிரகமும் மருத்துவத்துறைக்கு வாய்ப்பு. ஏன்னா அதில் வந்து மருத்துவத்தில் ஏகப்பட்ட பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அலோபதி, ஆயுர்வேதா, இது வந்து இங்கிலீஷ் மெடிசன், இதிலெல்லாம் பார்க்குற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. ஐயா உட்காருங்க, வாங்க, வணக்கம். அடுத்து அந்த மாதிரி மருத்துவத்துறையில் நம்ம பார்த்து அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரலாம், இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு, சைக்கிளில் போகிறாரு, கார் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட அநேக வாகனங்களை வச்சுருக்காரு அப்படிங்கிறனா அதுக்கு என்ன கிரகங்கள் இருக்கும் அப்படின்னா 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்களுக்கு அநேக வாகனத்துக்கு அதிபதியாதி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி நூல்களில் கொடுத்துருக்கான். அப்போது 9ஆம் அதிபதிங்கிற கிரகம் பாகிஸ்தானாதிபதி, அவரோட அசுரகுரு தேவகுரு, இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அவங்கெல்லாம் ஏகப்பட்ட வாகனத்துக்கு ஒரு 200 பஸ் ஓடுது, 500 லாரி ஓடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ அம்பானிக்கெல்லாம் எடுத்தால் 400 ஃப்ளைட் இருக்குது, 600 கார் இருக்குதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த கிரகங்கள் சேர்க்க தான். என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த சாஸ்திரம் தான் ஜெயிக்கும். கிரகங்கள் அது எப்படி அமையுதோ அதை பொறுத்து அவங்க லைஃப் அமையுது. நானும் பார்த்துட்டேன், அணு ரீதியில் கண்ட உண்மைகள் இதெல்லாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தனி இந்த ஜாதகர் ஒழுக்கமானவரா, நீதிமானனா, தெளிவானவரா அப்படின்னா இந்த லக்கணாதிபதிங்கிற கிரகம் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால், லக்கணாதிபதிங்கிற கிரகம் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும், லக்கணாதிபதிங்கிற கிரகம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு சிறப்பான தகுதியில் உடையவர்களாகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய 44 வருஷ ஜோட அனுபவத்தில். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக கோடி விஷயங்களை சொல்லலாம். ஜோட சாஸ்திரத்தில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொண்ணு நட்சத்திரம் பையனுடைய நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்கறது ஒரு 10% தான் வேலை செய்யும். 90% அந்த கிரகவாரியான பலன்கள் தான் துல்லியமாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பொருத்தம் பார்க்குறோம், ஒரு மேசராசி துளாராசி இணைக்கிறோம், பொருத்தங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். திசாபுத்தி பார்க்குற போது 6லையும் 8லையும் நின்று திசாபுத்திகள் நடத்தினால் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு நடுவான் இருக்கிற இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூலில் 6லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்துகிற போது திருமணத்துக்கு நாள் குறித்து தரக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் இடமும் 6ஆம் இடத்துல நின்றும் திசாபுத்தி நடத்துகிற போது நாள் குறித்து கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். 10லையும் 8லையும் கிரகம் நின்று திசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் 8ஆம் இடத்துல நின்று திசாபுத்தி நடத்தினா 10-8 கோள்கள் நிற்க அப்படின்னு ஒரு பாடல் புலிப்பாணியில் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குதுன்னா 10லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்தினா 10ல் சனி இருக்குது, 8ல் ராகு இருக்குது, இல்லை 8ல் சனி இருக்குது, 10ல் ராகு இருக்குது. சனி ராகு புத்தி ராகு சனி புத்தி நடத்துன்னு வச்சுங்க. அது அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதனால் அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு கொஞ்சம் இதெல்லாம் வருங்கிறது ஒரு கருத்து, ஆபத்துகள் கண்டங்கள் உண்டு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், சித்திரையில் சூரியன் உச்சம் பெறுவார், உச்ச வீட்டில் இருப்பார் 10 டிகிரி வரைக்கும். 10 தேதிக்கு மூலம் வேணால் உச்ச வீட்டில் தான் இருப்பார், உச்சம் அல்ல. ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார். ஐப்பசி மாதம் 10 தேதி வரைக்கும் சூரியன் நீச்ச வீட்டில் இருப்பார். அதுக்கடுத்து நீச்ச டிகிரியில் தான் இருப்பார் ஒழிய, நீச்ச வீட்டில் தான் இருப்பார் ஒழிய நீச்ச டிகிரிங்கிறது 10 டிகிரி தான், அதிநீச்சம். அதனால் அந்த மாதிரி 3 மாதங்களில் பிறக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், சூரியனுடன் சனி ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த மாதத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் அதுக்கு ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பருதியப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு ரெமெடி. இப்படி என்னென்ன திசாபுத்திகளுக்கு என்னென்ன பலன்கள் வரைக்கும் நூல்கள் எழுதியிருக்கான். ஒரு குருதிசை புதன் புத்தி நடக்குது அல்லது குருதிசை புதன் புத்தி நடக்குதுன்னா மண்ணு பொண்ணு பெண்ணால் பிரச்சனை வரும், அதுக்குரிய கோயில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்குது நூலில்.
அதே மாதிரி ஒரு ஜாதகங்களில் குரு திசையில் சுக்கிரன் புத்தி அல்லது சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இடப்பிரச்சனை, தடப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வரும். அதுக்கு அவங்க வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருக்கு. இல்லை அதுக்கு வந்து வேறு கோயில், அதாவது அதை நாங்கள் வந்து நேரடியாக வர்ற போது அதுக்கு உள்ள விளக்கங்கள் தர தயாராக இருக்கிறோம். மேற்படி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பெண்ணுடைய ராசிக்கு மாப்பிள்ளையினுடைய ராசி 6-8 ராசியாகவும், பெண்ணு ராசிக்கு பையன் ராசி 6-8 ராசியாகவும், ஆண் ராசிக்கு பெண் ராசி 6-8 ராசியாகவும் இணைக்கிறது அவ்வளவு நட்பலனை தருவதில்லை. மேசராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி பையனாக இருந்தால் அது வந்து ஜாதகத்தில் 8வது ராசி இணைக்கலாம்னு சொல்லி சாதக சந்திரிகை, காலப்பிரகாசியை, கால விதனம், இந்த முக்கியமான நூல்களில் ஜிஜிராஜன் ஐயா எழுதின நூல்கள்லாம் மேசராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி பையனாக இருந்தால் 8வது ராசி இணைக்கலாம். துளாராசி பெண்ணாக இருந்து ரிஷபராசி பையனாக இருந்தால் 8வது ராசி இணைக்கலாம். இந்த 2 ராசிக்கு மட்டும்தான் 8வது ராசிக்கு விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. மேசராசிக்கு பொண்ணு, பையன் வந்து விருச்சக ராசி, அது 8வது ராசி இணைக்கலாம்னு நூல் ஆதாரம் இருக்குது காலபிதானத்தில். அதே மாதிரி துளாராசி பொண்ணு, ரிஷபராசி பையன் 8வது ராசி இணைக்கலாம். இதுக்கு மட்டும்தான் நூல் ஆதாரம் இருக்குது. மீதி எந்த 8வது ராசி இணைக்க சொல்லி நூல் ஆதாரம் இல்லை. அதே மாதிரி 5வது ராசி அப்படிங்கிறது பொண்ணு மேசராசி, பையன் சிம்மராசி. பொண்ணு மேசராசி, பையன் சிம்மராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். அதே மாதிரி கடகராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி ஆண் ராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். இது வந்து நூல் ஆதாரத்தோடு இருக்குது. மீதி எந்த 5வது ராசி இணைக்க சொல்லி கொடுக்கல. இது 2 தான் பஞ்சாங்கத்தில் 2ஆம் ராசி அதமம், 8ஆம் ராசி கூடாது, அது மாதிரி 6, 8, 12 ராசி கூடாதுன்னு சொல்லி பஞ்சாங்கம் குழந்தை பிறந்தா கணிக்க, நில நேரம் பார்க்க தான் பஞ்சாங்கம். நூல் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய கருத்துக்களில் 5வது ராசி 2 ராசி இணைக்கலாம். மேசத்துக்கு சிம்மம், கடகத்துக்கு விருச்சகம். 8வது ராசியில் மேசத்துக்கு விருச்சகம், துலாவுக்கு ரிஷபம், 8வது ராசி இணைக்கலாம். இது வந்து நூல் ஆதாரம். இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்கிறோம், மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறோம். அதே ஐயர் பஞ்சாங்கத்தில் நாடி பொருத்தங்களை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரஜ்ஜை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிரசு, கழுத்து, வயிறு, தொடை, பாதம். இதை வந்து இந்த சிரசு ரஜ்ஜுக்கு கண்டிப்பாக 2 வந்துன்னு இணைக்கக்கூடாது, கழுத்து ரஜ்ஜுக்கு இணைக்கக்கூடாது. அதே வந்து வயிறு, தொடை, பாதத்துக்கு ஆரோக ரஜ்ஜு, அவரோக ரஜ்ஜுன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோக ரஜ்ஜுன்னு என்ன, அவரோக ரஜ்ஜுன்னு என்னென்னா, அந்த காலத்தில் தறி ஓட்டுற போது 1, 3, 1 மணி, 2, 4, 1 மணின்னு பாய்ச்சுவோம். தப்பாக பாய்ச்சுன்னா எல்லாம் அடி பறந்து போகும். அந்த மாதிரி பரணி பூரம் போராட்டத்துக்கு பூச அனுசம் உத்திரட்டாதி வரக்கூடியதில் அது ஆரோக ரஜ்ஜு, அவரோக ரஜ்ஜு 2 தொடரச்சா வந்ததுன்னா அதை வந்து இணைக்கலாம். அது மட்டும் இல்லை, நூலினுடைய கருத்துக்களில் பாதரட்சியில் வந்து அசுபனி மகம் மூலம் ஆயிலிங்கேட்ட ரேவதியெல்லாம் பாதக்கயிறு, அதை வந்து ஆரோக ரஜ்ஜு, அவரோக ரஜ்ஜு வந்ததுன்னா அதில் இணைக்க முடியாது. அதே வந்து வயிறு உதர் ரஜ்ஜுக்கு குரு நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் வரும். வயிறு கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், புனர்பூசம், விசாகம், போராட்டதெல்லாம் வயிறு உதர் ரஜ்ஜு. அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் வர்ற போது ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால், ராசி பொருத்தம் இருந்து சமசத்துவ ராசியாக ராசி பொருத்தம் இருந்து ராசி நட்பாக இருந்தால் ரஜ்ஜு, கணம், வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லி சாதக சந்திரிகளை காலப்பிரகாசி நூல்லாம் நூல் ஆதாரத்தோடு இருக்குது. இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். திசாபுத்திகளை மெயினாக கவனிக்க வேண்டும். அது வந்து கிரகவாரியான பொருத்தங்களை மிக துல்லியமாக கவனிக்க வேண்டும். இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ஏகப்பட்ட தர்க்கங்கள் இருக்குது. பொதுவாக 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம்னு சொல்லி புலிப்பாணியில் இப்போ தாய்மகளேஸ்வர் முன்னூரில் பாடியிருக்காங்க. ஏன்னா லக்கணத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் செவ்வாய் நின்ற வீட்டுக்குடையவர், செவ்வாய் எந்த வீட்டில் போய் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் அந்த செவ்வாய் நின்ற வீட்டுக்குடையவர் வந்து 1-9 திரிகோணம் ஏறிட்டா செவ்வாய் தோஷம் பெரிய பாதிப்பு தருவதில்லை. செவ்வாய் திசை திருமணத்திற்கு பிறகு வருகிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். செவ்வாய் சாரமேறின கிரகத்தினுடைய திசை 9 கிரகங்களில் எந்த கிரகமாக செவ்வாய் சாரம் ஏறிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேணும். அதையெல்லாம் கவனித்து பார்த்து நாம் பலன் சொல்வேமானால் துளி தவறு வராது. அதனால் செவ்வாய் தோஷங்கிறது யாருக்கு செவ்வாய் இருந்தால் அந்த குரூப் என்ன ரத்தம், யாருக்கு செவ்வாய் இல்லைன்னா அது என்ன குரூப் ரத்தங்கிறதுக்கு நூல் ஆதாரம் இருக்குது. இந்த
விவாக விஞ்ஞானம்னு சொல்லி நம்ம பிஎஸ் ஐயர் எழுதியிருக்கிற நூல், ஒரு நூல், அருமையான நூல். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வாங்கிக்கணும். அதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா அதில் வந்து புள்ளிவிவரமான கருத்துக்கள்லாம் ஐயா கொடுத்துருக்கார். 2ல் சனி இருந்தால் 8ல் சனி இருக்கிற ஜாதகத்தை இணை, 8ல் சனி இருந்தால் 2ல் சனி இருக்கிற ஜாதகத்தை பொண்ணோட மாப்பிள்ளையோட இணைக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் அணு ரீதியில் பார்க்குற போது அதெல்லாம் உண்மையான கருத்துக்கள். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்து விட்டால் குடும்பத்தார் இருவர் என்று கூறினார் வசிஷ்டர் தானே. அந்த 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு 2 தாரம் வந்துடுது. கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் கல்யாணம் 2 இதுவாகும். சனியோடு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சனியோட சம்பந்தப்பட்டதுன்னா 2 தாரம் வந்துடுது. இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் நடக்குது. 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள்லாம் நாங்கள் பார்த்தோன்னே அந்த ஜாதக கையில் வாங்கினோன்னே இந்த ஜாதகருக்கு தாரம் எத்தனைங்க, உங்கள் அப்பாவுக்கு எத்தனை தாரம், அவங்க அம்மா வழியில் எத்தனை தாரம், பாட்டனுக்கு அப்பச்சி அம்மாய்க்கு இவங்களெல்லாம் எத்தனை தாரம்னா 7 தலைக்கட்டுக்கு 2 தாரம் வருது. இதெல்லாம் யாருமே மறுக்கலை. நாய் கடிச்சதான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. யாரை ஜாதகரை கடிச்சதா இல்லை அப்பா அம்மாவை யார் அந்த வழியில் யாரை கடிச்சதுன்னு கேட்டாலும் அது கரெக்டு தான் வருது. இதெல்லாம் வந்து பூரா புலிப்பாணி தான் எழுதியிருக்காரு. புலிப்பாணி எழுதின பாடல்கள் ஒன்று கூட பொய் போனதில்லை. அது மட்டும் இல்லை, 6ல் ராகு இருக்குது ஒரு ஜாதகத்தில். சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்தால் அவங்க பல் வரிசைகள் வந்து பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் பல்லு எல்லா பல்லும் போயிருக்கும், பல்லு கட்டியிருப்பாங்க. 6ல் ராகு இருந்து சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு பல்லு சீக்கிரமாக போயிடுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டலட்சுமி யோகம். அவங்களுக்கு அந்த திசை வந்ததுன்னா, அந்த ராகு திசை குரு புத்தி, குரு திசை ராகு புத்தி வந்ததுன்னா, அந்த 6ல் ராகு குரு கேந்திரத்தில் இருக்கிற ஜாதகத்துக்கு இந்த திசா புத்தி வர்ற போது நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த ஜாதகர் அஷ்டலட்சுமி யோகத்தை அனுப்பிக்கிறாருன்னா, திடீர்னு ஒரு காடு பிடிச்சி ஏர் பிடிச்சி ஓட்டுற போது தங்க கூட மாட்டுற மாதிரி அவங்களுக்கு என்ன தொழில் செய்கிறாங்களோ, எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வருமானம் வர ஆரம்பிச்சிருது. அது எதிர்பாராத வருமானம். அதாவது எந்த வகையில் முன்னேற்றங்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல சிறப்பு. சூரியனுக்கு முன்னால் சூரியனுக்கு பின்னால் சூரிய யோகங்கள், அது கிரகங்கள் இருந்தால் என்ன? சூரியனுக்கு முன்னாலே புந்தி பின்னாலே புந்தி இருந்தால் என்ன? முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி புதன் இருந்தால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்குவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் சூரியனுக்கு பின்னால் புதன் இருந்தால் கற்றுக்கிற போது கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு முறை அதை கற்றுட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்துக்கட்டி கிளீனாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மைகள். சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் கிரகம் இருப்பது அது சிறப்புன்னு சொல்லுவோம் சந்திர யோகங்களில். அது கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். அந்த கஜகேசரி யோகத்தில் பிறப்பது வந்து அவ்வளவு சிறப்பு. அதாவது கஜம்னா யானை, கேசரினா கஜலட்சுமி அப்படிங்கிறோம்ல, அதில் யானை. அந்த கேசரினா சிங்கம். அந்த சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறது கஜகேசரி யோகம். எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கிடும். அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5. அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் புதன் ஒரு யோகம், மாளவ யோகம். சுக்கிரனுக்கு அது மகாலட்சுமி யோகம், அதாவது சனிக்கு சசி யோகம். இந்த மாதிரி செவ்வாய்க்கு அந்த யோகங்கள். இதெல்லாம் அந்த பஞ்சமகா புருஷங்களில் கேந்திரத்தில் திரிகோணத்தில் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அமைகிறதெல்லாம் அது சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வசதிக்கு அதிபதியாகி சிறப்பான ஒரு பணக்காரர் ஆயிடுறாங்க. நாங்கள் வந்து அதை வந்து திருச்செங்கோட்டில் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஆரம்ப காலம் 50 ஆண்டுகள் கஷ்டம், பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்ல உயர்வு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு சூரிய சந்திரர் வந்து கேந்திரத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகங்களையும் லக்கணம் வலுத்திருக்குதா, லக்கணாதிபதி வலுத்திருக்காரா, ராசி வலுத்திருக்குதா, ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா, அல்லது காலப்புருஷ லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் நல்லா இருக்குதா, 3 வழியிலையும் ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் லக்கணத்துக்கு எல்லா கிரகமும் மறைஞ்சிருக்கும், ஆனால் ராசிக்கு எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம் எம்ஜிஆர் ஜாதகம். அந்த மாதிரி லைஃப்பில் பிரகாசமான எம்ஜிஆருடைய வாழ்க்கையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம். அவரெல்லாம் வந்து நாடோடி மன்னன் படம் எடுக்கிற வரைக்குமே அந்த படம் ஓடுனா நான் வந்து மன்னன், ஓடலினா நாடோடினார். அது வரைக்கும் கஷ்டப்பட்டார், அத்தான கஷ்டப்பட்டார். அதுக்கு எல்லாமே லக்கணத்துக்கு கிரகங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும், ராசிக்கெல்லாம் கேந்திரத்தில் இருக்கும். இதெல்லாம் அனுபவ ரீதியில் இது உண்மையான கருத்துக்கள். அது மட்டும் இல்லை,
ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6 குடையும் 7 குடையும் 8 குடையும் சேர்ந்தா அந்த ஜாதகருக்கு ஒழுக்கம் குறைவு. 6, 7, 8 குடையும் சேர்ந்தா அந்த ஜாதகருக்கு ஒழுக்கம் குறைவு. அவர் கொஞ்சம் நல் பாதையில் அவர் வழி வகுத்துக்கணும். அதை ஒரு குழந்தை பிறந்து ஜாதகம் வருதுன்னா இவனையெல்லாம் இந்த ஜாதகக்காரனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு யோகா கிளாஸு இந்த மாதிரி நல்ல சேர்க்கைகள்லாம் அனுப்புகிற மாதிரி அவங்க தாய் தந்தைகளுக்கு அறிவுரைகளை சொல்லி நாம் அனுப்பணும். நல்ல பாதையில் கொண்டு வந்துட்டு அவங்களுடைய நல்ல என்ன நினைக்கிறோம், எண்ணம், செயல், சொல் எல்லாமே அவங்க நேர்பாதையில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டு. அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதின ஒளி, அது வெளிச்சம். ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியாது, உளுந்த பொருளை. அதே வெளிச்சம்னா அது இடத்துல எந்த கடந்தாலும் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். பகலாக இருந்ததுன்னா எவ்வளோ தூரத்தில் போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழிப்பாதை ஜோதிடம்ங்கிறது நல்வழி காட்டக்கூடியது தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை படித்து நல்ல விஷயங்களை நிறையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த ஜாதகர் கூட்டு தொழில் ஆகுமா ஆகாதா, ஒருத்தர் ரயில் ஓட்டுறாரு, ஒருத்தர் ஏரோப்ளான் ஓட்டுறாரு, ஒருத்தர் கப்பல் ஓட்டுறாரு. இதுக்கெல்லாம் எப்படி கிரகங்கள் இருக்குங்கிறது அத்தனை நூல் ஆதாரத்தோடு இருக்குது. இந்த குழந்தை 2ஆம் தாரத்துக்கு பிறந்த குழந்தை தானா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அந்த பாடல் இருக்குது. நம்ம எல்லாமே படிக்கணும். மங்களேஸ்வரி இருக்குது, பூர்வபராச்சரி இருக்குது, இதெல்லாம் ஜோட பிரம்மாண்ட சேகர் இருக்குது, அதெல்லாம் பெரிய வருசாதி நூல் இருக்குது. அதாவது இவ்வளவுதான் இல்லை நூல்கள்லாம், அது ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் கொடுத்துருக்குது. ஆனால் அனுதினமும் படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு எளிதில் புரியும்படி விளக்கமாக துல்லியமாக சொல்ல முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிடன் என்பவன் எப்படி இருக்க வேணும்னா, அதாவது மனிதனுக்கு இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நான்கிற அகந்த இருக்கக்கூடாது, ஆவி இருக்கிற வரைக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது. அதாவது கற்றது கைமண்ணளவு, கல்லாது இன்னும் உலகளவு இருக்குது. அதனால் இது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் தான் கொம்பேன் அப்படின்லாம் ஜோடத்துறையில் சொல்ல முடியாது. இறையறலும் குருவரலும் திருவரலும் அனைத்து இருந்தால் தான் வாழ்க்கையில் பொறுமை, அமைதி, நிதானம், தெய்வ பக்தி அவனின்றி அணுவும் அசைய முடியாது. அதனால் இந்த ஜோதிடத்தினுடைய தர்மகர்த்தா அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி அந்த சிவகுடும்பத்தை நினச்சி தான் நம்ம ஜோதிடமே சொல்லணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பெரிய பொக்கிஷம். அந்த ஜோட சாஸ்திர இயற்றிய முதல் நூல் ஆசிரியர்களான 18 மகான்களுக்கும் இந்த புலிப்பாணி காக்கேரி தேரையர் புரிவு இவங்கெல்லாம் முக்கியமான சித்தர்களுக்கு எல்லாத்துக்கெல்லாம் நன்றி கூறி அவங்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி தான் நம்ம ஜோசியமே சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த ஜோதிடம் என்பது இது ஒரு கடல் போன்றது. இந்த கடலில் நாம் இன்னும் கடல்ங்கிற இடத்துக்கே போகலை, ஜோடர்னு போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இது அவ்வளவு ஒரு கருத்துகளும் நிறைவுகளும் நிறைஞ்ச வித்தை தான் இந்த ஜோடுங்கிறது. இந்த ஜோத வித்தைகளை கற்று நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் நாம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பொருத்தம் பார்க்கின்ற பொழுது குருபலன் சொல்கிறோம். குருபலன்கிறது 2, 5, 7, 9, 11 ராசிக்கு குரு வருவது குருபலன் தான். அது அந்த குருபலன்லேயே திருமணம் நடந்துருதா, ஏன் திருமணம் தடையாகுது, ஏன் திருமணம் லேட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 2ஆம் அதிபதி திதிகளின் விசசூனியம் அடைஞ்சாலும் திருமணம் லேட் ஆகுது. 2ஆம் அதிபதி இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி யார் வராங்களோ அவங்க திதிகளின் விசசூனியம் அடைஞ்சிட்டா கல்யாணம் லேட் ஆகிடுது. 2ஆம் அதிபதி அசுவனி மகம் மூலத்தினுடைய சாரத்திலேயோ அல்லது அசுவனி மகம் மூலம் வாங்கின கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் திருமணம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, 2ஆம் அதிபதி லக்கணத்துக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் காலப்புருஷ லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனா வருவார். இவங்களையெல்லாம் இந்த அசுவனி மகம் மூலம் வாங்கின கிரகமோ செயற்கையோ பார்வையோ இருந்தால் ராசி அம்சத்தில் கூட நம்ம பார்வை எடுத்துக்கணும். எந்த நூல் ஆதாரம் இருக்குது அம்சத்துக்கு பார்வை எடுத்துக்கணும், அனுபவம் தான். அதனால் அந்த 2ஆம் அதிபதி கேது தடை, திருமண தடையை உருவாக்குகின்றது. ஒரு மனிதன் கடன் படுறதுக்கு என்ன காரணம், கடனை கட்டக்கூடிய காலம் எப்போ, கடன் படுறக்கூடிய காலம் எப்போ அப்படிங்கிறதையும் இந்த ஜோட சாஸ்திர ரீதியில் சொல்லலாம். இதெல்லாம் நூல் ஆதாரத்தோட சிவதாசன் ரவி ஐயா எழுதின நாடி நூல் ஜோட நுட்பங்களில் நுணுக்கங்களில் அது கரெக்டாக கொடுத்துருக்காரு.
அதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியில் கண்டு சொல்ல வேண்டிய முக்கிய சமாச்சாரங்கள். இன்னைக்கு கோச்சார குரு கும்பத்தில் இருக்காரு. இல்லை, கோச்சார குரு வந்து அந்த பிறந்த ஜாதகத்தில் ஒருத்தர் கும்பத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு ராகு வருகிறார். அந்த வீட்டில் ராகு வந்து சதய நட்சத்திரத்தில் வர்ற போது அந்த குரு வந்து பிறந்த ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருந்து அந்த ராகு கோச்சார ராகு வர்ற போது 5 வயசு ஒரு சின்ன வயசு குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது உடம்புல வைத்திய செலவு ஏற்படும். அதே 17 வயசு ஆளுக்கு எப்படி இருக்கும், அதே 64 வயசுக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயது வரம்பை வச்சு தான் அந்த பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். 64 வயசுக்காரருக்கு குரு கும்பத்திலிருந்து ராகு வருதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு பேரன் பிறந்திருக்கானுன்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. அதே வந்து ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்குற போது ஆமாம் அடிபட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறையான கருத்துக்கள் இருக்குது. கோச்சாரத்தை நாம் மிக துல்லியமாக பார்க்க வேண்டும். பிறந்த ஜாதகத்திற்கு இப்போ என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்கின்றதோ அந்த அந்தரநாதனும் அந்த புத்திநாதனும் திசாநாதனும் அது என்ன சாரத்தில் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கோச்சார ரீதிங்கிறத கவனித்து பலன் சொல்வேமானால் துளி பெசகாது. கரெக்டாக அக்கு ஆணி வரைய கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சனி பயிற்சிக்கிறோம், எந்த திசா புத்தி வேணாலும் நடக்கட்டும். சனி வந்து இன்னைக்கு கும்பத்தில் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு போயிட்டார். வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளார் கணக்குப்படி மாசி 23ஆம் தேதி மீனத்துக்கு போகிறார். அப்போ மீனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கும்பத்தில் 2.5 வருட காலம் இருக்கிற போது அந்த கும்ப மாதம் எது, மாசி மாதம். அந்த மாசி மாதத்தில் யார் பிறந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் 2.5 வருஷம் நல்லா துவைச்சி புழிஞ்சு காய வச்சு விட்டார், படாத கஷ்டப்படுத்தி விட்டார். பல்லு வலி, முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, பொருளாதார ரீதியில் டைட்டு, மன செலவில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, இதெல்லாம் வந்து கேட்குற போது ஆமாம் உண்மை அப்படிங்கிறாங்க. அதே கடகராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி, சிம்ம ராசிக்கு அது சனி பார்வை. அது அந்த 2 ராசிக்காரர்களே அதே தான் பாடாத பாடுபடுத்துச்சு. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சகத்தில் சூரியன் இருப்பார் பிறந்த போது. அதை கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையும் சனி மேசராசிக்காரருக்கு 3ஆம் பார்வையும் பார்க்குற போது இவங்களையெல்லாம் நாங்கள் இந்த சனி பயிற்சியை வச்சு பலன்கள் சொல்கிற போது துளி கூட பலன் மாறுவதில்லை. எல்லா விதமான அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், சனி பகவான் கோச்சார சனி சூரியனை பிறந்த ஜாதகத்தில் சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயும் பார்த்தால் 3 கோயில் சொல்கிறோம். அது வந்து கும்பகோணத்தில் திருபுவனத்தில் சரபேஸ்வரர் கோயில், அங்கிருந்து ஐவர்பாடி பிரித்தியங்கரா தேவி, அதுக்கடுத்து தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர், இவங்களெல்லாம் 3 தெய்வங்களையும் ஒரே நாள் தரிசனம். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 11:50 கும்பிட்டுறணும். 12 மணிக்கு மேலே நட சாத்தினாங்கன்னா மணிக்கு 4:30 மணி தான் திறப்பாங்க. அந்த வழிபாடு செய்கிற போது அதனுடைய தாக்கங்கள் குறையுது. சனி செவ்வாய் பகவானை பார்த்தார்னு வச்சுங்க, பிறந்த ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை கோச்சார சனி பார்த்தால் வள்ளி தெய்வான் இருக்கின்ற முருகன் கோயிலில் போய் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அந்த ஜாதகருக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு முளம் இரும்பு துண்டு எடுத்து அதில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு செம்பு கம்பி சுற்றி தென்மேற்கு மூலையில் வைங்க, சனி செவ்வாய் அது 2 சண்டை பண்ணிக்கும், ஜாதகரை விட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எளிமையான வைத்தியங்களும் எளிமையான பரிகாரங்களும் நிறைய இருக்கின்றன. இது மட்டும் இல்லை, இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியில் சனி ஆயுளுக்கு அதிபதி சனி, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி, 3 எம்பி பதவியில் 3 டிபார்ட்மெண்ட்டை வகிக்கிறார் சனி பகவான். அதே மாதிரி இப்போ குழந்தைக்காரகன் அப்படின்னா புத்திரகாரகன் அப்படின்னா குரு, அவர் தான் தனகாரகன், அவர் தான் வந்து தங்கத்துக்கு அதிபதி, அவர் தான் கஜானாவுக்கு அதிபதி, பேங்கில் பணம் என்றது அத்தனையும் அவர் அந்த குருனுடைய அம்சம்தான். இது மாதிரிலாம் நிறையான விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரங்களில் சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் எங்கு உள்ளதோ அந்த வீட்டிற்கு கோச்சார சனி வருங்காலங்கள் 159 சனி வருங்காலங்களில் அந்த ஜாதகருக்கு 2.5 ஆண்டு காலங்கள் ஒரு உன்னத நிலையை அடைவார். பூமி, மனை, கட்டடம்,
இதெல்லாம் சேர்க்கை ஏற்படும். சரி, இந்த பூமி மனை கட்டடத்துக்கெல்லாம் அனுபவ ரீதியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு சுக்கரன் இருக்கிற வீட்டுக்கு திரிகோணத்தில் சனி வருங்காலங்களில் தான் நான் வீடே கட்ட முடிஞ்சது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நான் பார்த்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற போது அதெல்லாம் நடக்குது. சுக்கரன் எங்கே இருக்காரோ அந்த வீட்டிற்கு சனி கோச்சாரங்களில் 1, 5, 9 இடத்துக்கு வர்ற போது அந்த பலன்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி சனி பகவான் நீதிமானவர், நல்லவர். சனி திசை யார் ஒருவருக்கெல்லாம் 4ஆம் திசையாக சனி திசை யாருக்கு வரும்? மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் திசை சனி திசை வரும். அந்த 4ஆம் திசை சனி திசையில் சொத்து இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் சொத்து இல்லை அப்படிங்கிறோம். அப்போது அதுவும் ஒரு சிலருக்கு பார்க்குற போது சொத்தெல்லாம் விரையமாயிருது, ஆள் உயிரோடு இருக்கிறான். ஆள் சொத்து நிறைய இருக்குது, ஆள் போயிடுறான். இது 4ஆம் திசை சனி திசை. 3ஆம் திசை நீச்சன் திசையாகவும், 4ஆம் திசை நீலன் திசையாகவும், 5ஆம் திசை மங்களன் திசையாகவும், 6ஆம் திசை குரு திசையாகவும், 7ஆம் திசை ராகு திசையாகவும் வருவது அது மாரக திசைன்னு சொல்லி நூல்களில் கொடுத்துருக்கு. அதில் சாரம், லக்னம், கிரகங்கள் என்ற ஸ்தான பலம், நைசர்கிக பலம், திக்பலம் இதையெல்லாம் அனுசரித்து நம்ம பலன் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த பூமி மனை கட்டடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இது. செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், பரணிபுரம் பூராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த 3 கிரகங்கள் தான் அந்த பூமி மனை கட்டடத்தை எல்லாம் கொடுக்குது. 4 குடையவர், லக்கணத்துக்கு 4 குடையவர், ராசிக்கு 4 குடையவர், காலபுருஷன் 4 குடையும் சந்திரன் தானே. அப்போ இந்த 4 குடையரெல்லாம் அந்த சாரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சொந்த வீடு, மண், மனை, பூமி எல்லாமே அமைஞ்சிருது. அது பரணிபுரம் போராட்டத்தில் 4 குடை இருந்தால் ஏப்பா 2 அடுக்கா 3 அடுக்கு மற்ற வீடு கட்டிருக்கானா ஆமாங்கிறாங்க. இதெல்லாம் மாறுறதில்லை. இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த உண்மைகள். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதக ரீதியில் நாம் மாந்தி பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரளாவுக்கு தான் அது மாந்தி பொருந்தது, எங்கள் தமிழகத்தில் மாந்தி பற்றி பேசுகிறதில்ல. அதுக்கும் பலன்கள் உண்டு தான். அதில் மிதனத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த மிதனத்தில் இருக்கிற ராகு 1000 ராஜோகங்களை தடை பண்ணுது. அது ராகு சாரத்திலே இருந்தால், அந்த செவ்வாய் சாரத்திலேயோ அல்லது குரு சாரத்திலேயோ இருந்தால், புனர்பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது மிருகசீரிஷத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ராகு சாரத்திலே இருந்தால் அந்த வீட்டில் பாரம்பரியத்தை புரட்டி போட்ட கல்யாணம் நடக்குது. ஆமான்னு கேட்டால் ஆமாங்க, எங்கள் சித்தப்பன் பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், எங்கள் அண்ணன் பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிச்சு, இல்லை எங்கள் தம்பி பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது உண்மை. அந்த மிதன ராகுக்கு மட்டும் அந்த பலன். மேடம், ரிடபம், கடகம், கன்னி, மகரம், ஆமேடம், நண்டு, சுறா, எருது, கண்ணி, 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்த நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போட்டுடுவர் இன்னும் வேறு புகழக்கேளாய் ஏமாறாதே 4 கேந்திரத்தையும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் மேன்மதங்கிய பர்வத யோகம் அப்படிங்கிறான். மேடம், ரிடபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல ராகுன்னா யோகம். சரி, அப்போ மீதி இடத்துல ராகுன்னா யோகம் இல்லையா? இருக்குது. எப்படின்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு லக்கணத்துக்கு வந்ததுன்னா அந்த ராகு திசை ராகுல எப்படி சம்பாதிப்பான்னு சொல்ல முடியாது, எப்படி பணம் வருதுன்னே சொல்ல முடியாது. அதாவது ஆமேதான் விருச்சம்போல், அதாவது நூலில் கொடுத்துருக்கு, கடகத்தில் ராகு இருந்து ஒருத்தருக்கு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடகராகு மனைவி, மக்கட், சுகம், தனம், தானியம், பசு, பூமி, வீடு, லட்சுமி கடாட்சம், பலவு தானிய விருத்தி, விஜயம் இவைகள் உண்டாகும். உதாரணத்துக்கு எங்கூர்லேயே சரஸ்வதிங்கிற ஜோசியருக்கு கடகத்தில் தான் ராகு. அந்த ராகு சில இடம் வாங்கி கொடுக்கட்டுறாங்க. ஒரு இடம்ல 5-6 இடம் கரையம் பண்ணியிருக்காங்க. கடகராகுக்கு அவ்வளோ பலன் உண்டு. 4 வேதங்களில் யஜுர், ஜாம, ருக்க, அதர்வண வேதங்களில் கடகாளி மகராளியிலிருந்து வச்சு ராகு எது காவலுக்கு படித்தாங்கன்னு ஒரு கருத்தே இருக்குது. ஆமாம், அதனால் அந்த கடகராகு அவ்வளவு நன்மை தரும். எனக்கு ராகு திசை வந்த பிற்பாடு தான் நான் இந்த உலகத்தில் சந்திரசேகரனை யாருன்னு தெரிய வச்சார். கடகத்தில் ராகு 18 வருஷம் அந்த திசை நடக்கிற போது தான் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த ராகுங்கிறது போகக்காரகன், குரு மோகக்காரகன், சுக்கரன் காமத்துக்கு அதிபதி, ராகு போகத்துக்கு அதிபதி, குரு மோகத்துக்கு அதிபதி, சனி ஆயுளுக்கு அதிபதினு சொல்லி பிரிக்கிறோம். இந்த சனி, சுக்கரன், குரு, சனி, சுக்கரன், குரு, ராகு இந்த 4 கிரகத்தினுடைய சேர்க்க பார்வை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் நான் பார்த்த அளவுக்கு பெரிய பணக்காரராக தான் இருக்காங்க. சுக்கரனுக்கு திரிகோணத்தில் சனியோ, சனிக்கு திரிகோணத்தில் சுக்கரனோ, குரு, சுக்கரன், ராகு இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம், சனி அதனுடைய சம்பந்தங்கள் இருக்கிற ஜாதகம்லாம் பணக்கார ஜாதகம் தான். அணு ரீதியில் கண்ட உண்மைகள். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், நிறையான கருத்துக்கள் இருக்குது. இனி இதுவரை பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளை
ஆசிரியர் ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் இந்த கூட்டத்தினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் மென்மேலும் உலக புகழ் பெற அளவுக்கு வருவார் என்று கூறி வாழ்த்தி வணங்கி எனக்கு இதை வரை பேச வாய்ப்பளித்த அவர்களுக்கு அவர் திருப்பாதங்களுக்கு நன்றி கூறி வந்த ஜோட அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறியும் என்னுடைய பெயர் பி.கே. சந்திரசேகரன். என்னுடைய ஜோட அனுபவம் 44 ஆண்டுகள். என்னுடைய வயது 64. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 14/8/62. என்னுடைய இருப்பிடம் பள்ளிப்பாளையம். அதாவது என்னுடைய அலைபேசி எண் 97 50 12 22 66 63 821 72 884. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அஞ்சு முகந்தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவோர் முன் ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடனான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் மனிதர்க்கு முகமொன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனமுணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நீ எழ வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. நன்றி, வணக்கம்.